ஆனால் அவன் அந்த காயத்தினால தான் என்னமோ அவன் என்ன ஆயிட்டானா, இன்றைக்கி நிறைய கார் வச்சுருக்க ஒரு வீட்டில் இருக்கான். நிறைய கார் வச்சுருக்கான். அவன் அவன் ஆசைப்பட்ட எல்லா காரும் வாங்கிட்டான். ஆனால் அவனுக்கு இன்னும் அந்த காயம் மறக்கலை. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களால் இஃப் யூ கேன் ஹெல்ப் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள், தப்பே கிடையாது, அதில் மாற்றே இல்லை. பட் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது, இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் முகத்துக்கு நேராக என்னால் முடியாது அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டு போகலாம். அதை விட்டு ஒரு நக்கலும் கேலிகளும் கிண்டல்களும் இது உங்களை ரொம்ப பெரிய ஆட்களாக காட்டுமோ என்னமோ எனக்கு தெரியல. பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப வலியை தரும். அந்த அம்மா ஓகே அவங்க காமிச்சிக்கல, பட் அந்த பையனுக்கு இன்னமுமே மறக்கலை, இன்னுமே எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த பையன் எவ்வளோ வேதனைக்கப்பட்டிருப்பான் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது தான். ஸோ நான் இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், சொல்ல முடிஞ்சால் சொல்லிடுங்க. முடியும், ஹெல்ப் பண்ண முடியும்னா முடியும், ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா முடியாது. தயவு செஞ்சு மற்றவங்கள அசிங்கப்படுத்துகிறதா நினச்சிட்டு தன்னைத்தானே நம்ம அசிங்கப்படுத்திக்க வேண்டான்றது தான் என்னோடய கோரிக்கை. ஸோ இது யார் மனசை படுத்தலைன்னு எனக்கு தெரியல, பட் என் மனசை ரொம்பவுமே கஷ்டப்படுத்துச்சு. ஸோ நான் அதை தான் பகிர்ந்துக்கிட்டேன். தேங்க்யூ.